அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசினருக்கு 5ல் ராகு, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராகு பகவான் 5ல் இருந்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள், புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பூர்வ சொத்து விவகாரங்களில் கவலைகள் உண்டாகிறது. கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில பல வரவுகள் தங்களுக்கு வரலாம். ராகுவினால் எதிலும் விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். புது விதமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மேம்படும். குழந்தைகளின் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையலாம். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அடுத்து கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான செயல்களில் ஆர்வம் மேம்படும். குணநலன்களில் மேம்பாடு உண்டாகலாம். அடுத்து போட்டி பந்தயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ராசிக்கு 11ஆம் வீட்டில் அடி எடுத்து வைக்கும் கேதுவினால் அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தொழிற்சங்க பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டும். ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமின்மை ஏற்படும். அயல்நாட்டு பயணங்கள் கைகூடும். கடினமான விஷயங்களை எளிதாக முடிப்பீர்கள். ஆகவே கேதுவினால் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஐடி தொழில் உள்ளவர்களுக்கு ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் அனுகூலம் உண்டாகும். உறவுகளின் மூலம் எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாக முடியலாம். உடல் ஆரோக்கியம் அவ்வப்போது ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஒரு நாள் நன்கு இருப்பீர்கள், மறுநாள் உடல் நிலையில் மாற்றம் உண்டாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு ஒரு பக்கம், செலவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களை பற்றிய புரிதல் மேம்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு கேதுவினால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். புதிய யுக்திகளின் மூலம் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவதால் செல்வாக்கு, நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீர்கள். கலைஞர்களுக்கு மூத்த கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பாராத வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். செய்கின்ற முயற்சிக்கான அங்கீகாரங்கள் தங்களுக்கு சிலருக்கு சாதகமாக அமையும். பெண்களுக்கு மனதில் புதுமையான சிந்தனைகள், ஆசைகள் தோன்றும். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். அதிக செலவுகள் செய்யலாகாது. குடும்பத்திற்கு கெடுதல். நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுவது அவசியம். மாணவர்கள் கல்வியில் மெத்தன போக்கில்லாமல் செயல்பட வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். ஆக விருச்சிக ராசினருக்கு ஓரளவுக்கு கேதுவினால் நன்மைகள், ராகுவினால் மன உளைச்சல். கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்க்கையை வழிபடுங்கள், கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் பெருகும். மற்றபடி வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.